பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக மீண்டுமாய் உங்களை இந்த ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஷார்ட் மெசேஜில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் என் உள்ளத்திலே கொடுக்கிறதான காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நாங்கள் கர்த்தருக்குள் குடும்பமாக மிகவும் சந்தோஷப்படுகிறோம். உங்களுக்கும் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். கடந்த வாரத்தில் நம்ம வாசித்தோம் தீர்த்தெழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஒரு வசனத்தை வாசித்து அதில் 6 தலைப்பில் நம் தியானிக்க இருக்கிறதா நம்ம பேசினோம். இன்றைக்கு 2வது தலைப்பில் வாசிப்போம். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். தீர்த்தெழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியிலை செய்ய பக்தி வைராக்கியமுள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்போ அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் என்று அக்கிரமங்களை குறித்து கடந்த வாரத்திலே தியானித்தோம். எல்லா விதமான அக்கிரமங்களிலிருந்து நம்மளை மீட்டு கொண்டார். அதாவது அக்கிரமத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கினார். நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவம், நம்மளுடைய பாவம், எல்லா விதமான அக்கிரமங்களை விட்டு நம்மளை நீக்கிட்டார். இன்றைக்கு மீட்டு கொண்டு அப்படின்ற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். மீட்டு கொண்டு அப்படின்னா மீட்பை குறித்து நாம் தியானிப்போம். அப்படின்னா நம்மளை விலை கொடுத்து வாங்குவது அல்லது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, இல்லைன்னா அவர் அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவது, இந்த மாதிரி காரியங்களை தான் நான் மீட்டு கொண்டுன்னு சொல்லுவோம். நம்மளை விடுதலை ஆக்குறதான காரியம். எதுலேருந்து விடுதலை ஆக்கினார்? எல்லா பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கினார். அப்போ எதை கொண்டு மீட்டு கொண்டார், அவர் எப்படி நம்மளை மீட்டு கொண்டார்னு சொல்லி நம்ம ஒரு 6 வசனத்தை நாம் தியானித்து நம்ம இந்த செய்தியை முடிக்க போகிறோம். முதலாவது வசனம் வாசிப்போம். அப்படின்னா மத்தேயு எழுதின நிருபம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும் வந்தார். மீண்டும் வாசிக்கிறேன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல். அப்போ இங்கே வாசிக்கிறோம், அவர்கள் ஊழியம் கொள்ளும்படி இயேசு கிறிஸ்து வரல. எப்படின்னா, எனக்கு நீங்கள் வேலை செய்யணும், என்ன நீங்கள் எல்லாவற்றிலும் இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள்லாம் எனக்கு நீங்கள் அடிமைகளாக இருந்து ஊழியம் செய்யணும்னு வராதபடிக்கு அவர் அந்த வசனத்தில் சொல்கிறாரு, ஊழியம் செய்யும். அவர் ஊழியம் செஞ்சார். எப்படி செஞ்சார் அப்படின்னா 3 வருடம் ஊழியம் செஞ்சார். அந்த ஊழியத்தின் பகுதி தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஊழியம் செய்து என்ன பண்ணுறாருன்னா, அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். நம்ம எல்லாரையும் மீட்கும்படியாக, இந்த பாவத்திலிருந்து இந்த உலகத்திலிருந்து மீட்கும்படியாக அவருடைய ஜீவனை கொடுத்தார். இன்னொரு வசனத்தை நம்ம தியானிப்போம். அடுத்ததாக எபேசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இங்கே வாசிக்கிறோம், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம். கிருபையின் ஐஸ்வர்யம் அப்படின்னா தகுதியே இல்லாதவங்களுக்கு கிடைக்கிறது தான் அந்த கிருபை. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோன்னா, நான் ஒரு எக்ஸாம் எழுதுறேன், ஒரு 33 மார்க் எடுக்கிறேன், எனக்கு 35 மார்க் எடுத்தால் தான் பாஸ். அப்போ அந்த 2 மார்க்குக்காக அந்த டீச்சர் எங்கெங்கெல்லாம் இவனுக்கு ஒரு அரை மார்க்கு போடலான்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி, ஒரு 2 மார்க் போட்டா இல்லை 1 மார்க் போட்டால் இவன் 35 மார்க் எடுத்து பாஸ் ஆயிடுவான், 33 மார்க்கில் இருக்கானே அப்படின்னு சொல்லி அந்த 2 மார்க்கு தேடி கண்டுபிடிச்சி ஒரு உதவி செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் கிரேஸ், கிருபை. அப்போ தகுதியே இல்லை, நான் ஃபெயில் ஆகிட்டேன், ஆனாலும் தகுதியாய் மாற்றுகிறதா கிருபை. அப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, கிருபையின் ஐஸ்வர்யம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் அப்படின்னா எல்லாவற்றிலும் நமக்கு மீட்பை கொடுக்கும்படி அவருடைய இடத்தை விட்டு நம்மளுக்காக இந்த பூமிக்கு வந்து, அந்த வசனத்தில் வாசிப்போம், அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு. அவருடைய இரத்தத்தினால தான் நம்ம பாவம் மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் இருந்து நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் நம்மளுக்கு மீட்பு இருக்குன்னு சொல்லி வசனம் தெளிவாக சொல்லுது. அப்போ அவருடைய இரத்தத்தினாலே நம்ம மீட்கப்பட்டு பரிசுத்தமாய் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னொரு வசனத்தை அப்படி தியானிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிப்போம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இலவசமாய் அவர் இதெல்லாம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் நம்மளுக்கு இலவசம் தாங்க. எதுவுமே எங்கேயுமே காசோ பணமோ நம்மளுடைய சொத்தோ எதுவுமே கேட்காதபடிக்கு என்ன பண்ணுறாருன்னா, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். நம்ம எல்லாவற்றிலும் அவருடைய இரத்தத்தினாலே அவருடைய கிருபையினாலே எல்லாவற்றிலும் நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படுறதுக்கு ஒரே விஷயம் அப்படின்னா அவருடைய ரத்தம் தான். அவருடைய ரத்தத்தினாலே நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அது குறித்து எப்படி ரத்தத்தை குறித்து நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படுறோம் இன்னொரு வசனத்தை நாம் தியானிக்கலாம்.
கொலோசியர் 1 அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய இரத்தத்தினால தான் எல்லாவற்றிலும் நம்ம தியானிக்கிறோம். எல்லாவற்றிலும் அவருடைய இரத்தத்தினால தான் நம்மளுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. அப்போ இவ்வளவு நேரம் நாம் தியானிச்சோம். அவர் ஊழியம் செய்ய வந்தாரு. எல்லாவற்றிலும் அவருடைய இரத்தத்தினாலே நம்ம மீட்கப்பட்டிருக்காரு. அப்புறம் கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே நம்ம மீட்டிருக்காரு. அதே போல நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நீதிமான்கள் ஆக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அவருடைய மீட்பின் நிமித்தமாக, அவர் நம்ம மேலே வைத்ததான அன்பின் நிமித்தமாக எல்லாவற்றிலும் உங்களையும் என்னையும் ஆண்டு நீதிமான் ஆக்கியிருக்காரு. இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு எல்லாவற்றிலும் உண்டு பண்ணி என்ன பண்றாருன்னா நம்மளை மீட்டெடுத்திருக்காருங்க. இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறதான நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கோம். ஏன்னா அவருடைய பிறப்பு பரிசுத்தம். கன்னி வயிற்றில் பிறந்தாரு. ஒரு ஆணும் பெண்ணும் சேரல. பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியாகி இந்த உலகத்துல தன்னை 100% கடவுளாக இருந்தும் 100% மனிதனாக இருந்தும் அவர் ஒரு பலியாக, ஒரு ஆட்டை போல நம்மளுடைய பாவத்துக்காக அவர் சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி மரித்து, அவருக்கு ஒரு ஆள் எப்படி தன்னுடைய ஜீவனை கொடுக்கும், எப்படி ரத்தத்தெல்லாம் கொடுத்து அந்த நாட்களில் பாவ மன்னிப்பு மூடப்பட்டுள்ளதோ அதே போல இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய ரத்தத்தினாலே நம்மளுடைய எல்லா பாவத்தையும், உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். இன்னைக்கு மீட்பு நம்மளுக்கு அவருடைய ரத்தத்தினால் நம்மளுக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. அதனால நீங்களும் நானும் விலைக்கிறையும் எதுவுமே செலுத்த வேண்டியதில்லை. அதற்காக நம்ம மீண்டுமாய் பலி செலுத்த வேண்டியதில்லை. அவருடைய ரத்தத்தை நம் நினைவு கூர்ந்து நீங்க எனக்காக வந்தீங்க, எனக்காக உங்களுடைய ரத்தத்தை கொடுத்து என்னை மீட்டெடுத்திருக்கீங்க நம்ம விசுவாசித்தா போதும், நம்ம மீட்கப்பட்டுருவோம். அது குறித்ததான இன்னும் 2 வசனங்களை மட்டும் நாம் தியானித்து நாம் முடிக்க போகிறோம். அதுக்குண்டான வசனம் எபிரேயர் 9:12 வாசிக்க முடியும். வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அப்ப இங்க வாசிக்கிறோம், வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல. வெள்ளாட்டுக்கடா நம்ம ஆட்டு ரத்தமோ இல்லை எந்த விதத்திலோ காளைகளுடைய ரத்தமோ நம்மளை விடுதலை ஆக்காது. அந்த நாட்கள்ல பாவத்தை மூடி மறைக்க பலிகள் செலுத்தப்பட்டிருந்தது. ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் போக முடியாது. அந்த நாட்கள் அப்படிப்பட்டதான காரியங்கள் இருந்தது. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாருன்னா அவருடைய ரத்தத்தினாலே நம்மளுக்கு மீட்பை கொடுத்து நம்ம எந்த நேரத்திலும் அவருடைய சமூகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காட்டியிருக்காரு. அதே தான் அந்த வசனத்துல வாசிக்கிறோம், வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவர்களுடைய ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து, அவர் தாங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசித்து நம்மளுக்கு என்ன பண்றாருன்னா நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இனி இதற்காக நம்ம விலைக்கிறையும் எதுவுமே செலுத்த வேண்டியதில்லை. பணமோ பொண்ணோ பொருளோ எதுவுமே செலுத்த வேண்டியதில்லை. எல்லாவற்றிலும் அவர் நம்மளுக்காக ஒரு தரம் வந்து மரித்தது நிமித்தமாக நாம் முழுமையாய் விடுதலை ஆக்கப்பட்டு மீட்படைந்து அவருடைய பிள்ளையாய் மாறி நித்திய ஜீவன், அதாவது அழிவில்லாத நிரந்தரமான வாழ்க்கைக்கு நம்மளை மாற்றி வைத்திருக்கிறார். அதற்குண்டான ஒரே வசனத்தை வாசித்து நம்ம நிறைவு செய்வோம். 1 பேதுரு 1:18 19 உங்கள் முன்னோர்கள் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. மீண்டுமா இந்த வசனத்தை வாசிக்கிறேன். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் பொண்ணுனாலேயோ வெள்ளியினாலேயோ இல்லை பணம் காசு கொடுத்தோ எந்த விதத்திலும் நம்ம மீட்பை பெற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. இங்கே தெளிவாக ஆண்டவர் சொல்லிட்டாரு, குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய ஒரு குற்றமும் ஒரு பழுதும் இல்லாத இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு பாவம் செய்யாத பரிசுத்தமாய் ஜீவித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கடவுளாய் இருந்து மனிதனாய் இருந்து நம்மளுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை போல் அடிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினாலே நீங்களும் நானும் இன்றைய நாளே மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம விசுவாசிச்சு அவரை அந்த ரட்சிப்பை நம்ம ஏற்றுக்கொண்டு அந்த மீட்பை ஏற்றுக்கொண்டு அவரை நாம் விசுவாசிப்போம் அப்படின்னா
உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் இனி நம்ம எந்த விதத்திலும் நம்ம பலி செலுத்தாதபடிக்கு எல்லாவற்றிலும் அவர் உங்களை பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ள, என்னையும் ஏற்றுக்கொள்ள அவர் பாத்திரவானாக இருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் இந்த வார்த்தையினால் என்னை நிரப்பினார். உங்களோடு கூட பேச ஆண்டவர் கிருபை பாராட்டினார். இதை குறித்து மீண்டுமாய் அடுத்த வாரத்திலே நாம் சந்திப்போம். இது எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது, உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது இதை குறித்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குமானால் கமெண்ட்ல போடுங்க. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆண்டோடைய சமூகத்திலே நான் தியானித்து இதற்குண்டான நான் விளக்கத்தை உங்களுக்கு தர காத்திருக்கிறோம். மீண்டுமாய் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலே உங்களை சந்திக்கிறோம். God bless you. Praise the Lord.